வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஒன்றும் இல்லை, நம்ம சேனலில் இருக்கவே போட்ட இந்த ஏசுஸுடைய ZenBook 14X ஸ்பேஸ் எடிஷனுடைய வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. நீங்களும் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மோட்டோரோலானுடைய Edge 30 மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைல் ஃபோனுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 27,999. ஒரு 2,000 பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் போக உங்களுக்கு 25,999 ருபீஸ்க்கு இந்த மொபைல் ஃபோன் இப்பொழுதுக்கு இன்ட்ரோடக்டரி ஆஃபரில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் அறிமுக விமர்சனம் போட்டாச்சு. அதை நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா பல விஷயங்கள் அதையும் நான் கவர் பண்ணிட்டேன். அதில் கவர் பண்ணாத விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் நான் இப்போ கவர் பண்ணுறேன். நான் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனும் கூட. லைட் வெயிட்டான மொபைல் ஃபோனை நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறது அது ஒரு தனி சுகம் தான். பட் மொபைல் ஃபோன் லைட் வெயிட்டாக இருக்கு, அதனால டியூரபிளாக இருக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க கொடுத்துருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிடையாது, இது வந்து அக்ரிலிக். ஸோ அக்ரிலிக் அப்படிங்கிறதுனால கீழே போட்டால் ஈஸியாலாம் உடஞ்சிடாது. முன்னாடியும் பார்த்தீங்கன்னா கார்னிங் ஒரு கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால மொபைல் ஃபோன் கீழே விழுந்துச்சு அப்படின்னா இம்பாக்டும் கம்மியாக இருக்கும். மொபைல் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஜாகிங் போகணும்னு நினைக்கிறவங்க, சும்மா எப்பவுமே ரெகுலர் லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ மொபைல் ஃபோனை பாக்கெட்லாம் வச்சு போயிட்டு பார்த்தீங்களா? ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான மொபைல் ஃபோனை இந்த மொபைல் ஃபோன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த மொபைலில் அவங்க டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்புறத்தில் இருக்கிற ஸ்பீக்கர் மேலே இருக்கிற ஸ்பீக்கரை விட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மேலே இருக்கிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இயர்பீஸுக்குள்ளே வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் மொபைல் ஃபோனை கையில் பிடிச்சி நம்ம கேம் விளையாடுறதுக்கோ இல்லை ஒரு படம் பார்க்குறதுக்கோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்பீக்கராக இருக்குது. அவ்வளோத்துக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ மொபைல்ல இருந்து வால்யூம் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்க. ஒரு 100 டெசிபல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு லவுடான ஸ்பீக்கர் மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா டிபெண்டபிளாக இருக்குது. ஓகே, டிஸ்பிளேக்கு வருவோம். இவங்க இந்த மொபைல் ஃபோனில் POLED அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED மாதிரி தான் இதுவும். ஆனால் இந்த டிஸ்பிளேயோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கலர்ஸ்னுடைய விவிட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நார்மலாக ஒரு AMOLED பேனலில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிச்னஸை விட இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 5% ஒரு டல்லாக தெரிஞ்சிச்சு எனக்கு. பட் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கு, வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. டேரக்டான சூரிய வெளிச்சத்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கும் இன்டோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கும் படம் பார்க்குறதுக்கு ஏதாச்சும் ரீட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் வாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே நல்லாவே இருக்கு. POLEDக்கு பதிலாக அவங்க AMOLED யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் AMOLED யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போல. இதில் வந்து 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ரெஃப்ரெஷ் நீங்கள் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடுறப்போ நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் 90 ஹெர்ட்ஸுக்கும் 120 ஹெர்ட்ஸுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. 120க்கும் 144க்கும் அதை விட இன்னும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஏன்னா இந்த மொபைல் ஃபோனில் ஒரு 4000 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ கொஞ்சம் பேட்டரி கொஞ்சம் அதிகம் சாப்பிடும். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ 60 ஹெர்ட்ஸில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாச்சும் கேம்ஸ் விளையாடுறோம் அப்படின்னா அப்போ மட்டும் கொஞ்சம் ஹை ரெஃப்ரெஷ் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி ஆட்டோவில் போட்டிங்க அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, கேமராக்கு வருவோம். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இரண்டுமே பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு கேமரா. அதுவும் மெயின் கேமரால பிரைமரி ஷூட்டர்ல வந்து உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் கேமரால உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த 32 மெகா பிக்சல் பொட்டு நாச்சுக்குள்ள வச்சிருக்க அந்த கேமராக்குமே அவங்க எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலயே நீங்க 4K வீடியோஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 கேமராவும் ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த்ல ஒரே மாதிரி பவர் கொடுக்கறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு ஐபோன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் இதில் கொடுத்துருக்காங்க. பட் சாஃப்ட்வேர் எப்படி இருக்கு அப்படின்னா ப்ராசஸிங் பவர் நான் யூஸ் பண்ணி பார்க்குறப்போ இமேஜ் ப்ராசஸிங்கில் இன்னுமே மோட்டோரோலா பல மடங்கு அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த சும்மா கொடுத்துருக்க அந்த டெப்த் சென்சர் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட்டில் காதை கடிச்சு விட்டுருது, மண்டையை தேய்ச்சி விட்டுருது. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு லக் இருந்தால் நல்லா நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். மெயின் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் ஃபோக்கஸிங்கில் அப்பப்போ லைட்டாக ஒரு பிரச்சனை வருது. பட் ஃபோக்கஸ் லாக் ஆயிருச்சு, லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜில் டீடைல்ஸ் நல்லா இருக்கு, ஷார்ப்னஸ் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இந்த கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை இந்த டிஸ்பிளேலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி அப்படி. ஆனால் அதே ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்குறப்போ நல்லா கலர்ஸ் நல்லா ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கேமராவுடைய அவுட்புட் கலர்ஸ் நல்லா ரிச்சாக இருக்கு. வைட் ஆங்கிள் ஷாட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. அந்த வைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய மேக்ரோ ஷாட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் அதை வச்சு நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பாக இல்லை. ஸோ இமேஜ் ப்ராசஸிங்கில் மோட்டோரோலா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஹார்ட்வேருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேரை பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு தேவையில்லாத எந்த விதமான ப்ளோட்வேரும் இருக்காது, ஆட்ஸ் வராது, எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது உங்களுக்கு.
அவங்க மோட்டோரோலா தரப்புல இருந்து 2 அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. நான் ஆக்சுவலா அன்பாக்சிங்ல ஒரு அப்ளிகேஷன் சொல்லிட்டேன், 2 அப்ளிகேஷன். ஒன்னு வந்து இந்த மோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இது வந்து உங்களுடைய யூஐயை கஸ்டமைஸ் பண்றதுக்கு, ஜெஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு மற்றும் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய பல அம்சங்களை சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். பட் இது எல்லா மொபைல் போன்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னொரு புது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடி ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்சம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெடி ஃபார் ஃபீச்சர் மூலமா உங்க மொபைல் போனை உங்க கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்கிரீன்ல ஒரு முழுமையான ஒரு கம்ப்யூட்டரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பல பேருக்கு யூஸ் ஆகும். ஒரு சில வீட்ல பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க, இல்ல அக்கா தங்கச்சி இருப்பாங்க. பெரியவனுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு சின்னவனுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கல சண்டை போடுறவங்களுக்கு இந்த மொபைல் போன்ல இருந்து டக்குன்னு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர்ல நீங்க என்னென்ன பண்ணலாமோ அது எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல வந்துடும். நீங்க எக்ஸல் ஷீட்டா இருக்கட்டும், இல்ல பவர் பாயிண்டா இருக்கட்டும், இல்ல ஒரு சில சின்ன சின்ன கேம்ஸா இருக்கட்டும், எல்லாமே பெரிய ஸ்கிரீன்ல போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல உங்க கம்ப்யூட்டர்ல சப்போஸ் உங்க டெஸ்க்டாப்ல வெப் கேமரா இல்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இல்ல இருக்கிற வெப் கேமராவுடைய குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ரெடி ஃபார் அப்ளிகேஷன் மூலமா ஒரு யூஎஸ்பி கேபிள் மூலம் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமராவோ ரியர் கேமராவோ எதை வேணா நீங்க வெப் கேமராவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர டேட்டா ஷேரிங் அப்புறம் இன்டர்நெட் ஷேரிங் இது எல்லாமே இந்த மொபைல் போன்ல இருந்து அந்த கம்ப்யூட்டருக்கு நீங்க இந்த கேபிள் மூலமா நீங்க பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. கம்ப்யூட்டருக்கு மட்டும் தானா பாத்தீங்க அப்படின்னா டிவி டிஸ்ப்ளேக்கு கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுல மிரர் காஸ்ட் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல நீங்க டிஸ்ப்ளே நீங்க காஸ்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஃபிளஷ் டிஸ்ப்ளே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ Android 12 கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா Android 12ல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அவங்க பேக் எண்ட்ல பண்ணிருக்கிற நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா யூஐ பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. அது இந்த ஸ்டாக் கார்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பில்ஸா இருக்கு. சின்ன சின்ன பட்டன்ஸ் இருந்துச்சுன்னா இதே இடத்துல 16 பட்டன் வைக்கலாம். இங்க இடத்துல பாத்தீங்கன்னா 8 பட்டன் தான் வச்சிருக்காங்க. அதுவும் இந்த இன்டர்நெட் ஆஃப் பண்றதுக்கு 2 தடவை நம்ம ஆஃப் பண்ணணும். ஒன்னு டேட்டாக்கு ஆஃப் பண்ண வேண்டியது, அப்புறம் இன்னொன்னு வைஃபை கண்ட்ரோல். இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே பட்டனா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் Android 12 நல்லா இல்ல. உங்களுக்கு இந்த மொபைல் போன்ல 2+3 அப்டேட் கொடுக்குறாங்க. அதாவது 2 மெயின் அப்டேட்ஸ் பிளஸ் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரைட், ஹார்ட்வேருக்கு வருவோம். இந்த மொபைல் போன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா Snapdragon 778G+. இது வந்து இந்தியாவிலேயே முதலா அவங்க Snapdragon 778G+ ப்ராசஸரை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. இந்த ப்ராசஸர் ஸ்லைட்லா உங்களுக்கு Snapdragon 778G விட கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ணிருக்காங்க. பட் ரியல் லைஃப்ல இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் நீங்க கேம் விளையாடுங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு கேம் விளையாடுறோம் அப்படின்னா லைட்டா இந்த மொபைல் போன் கையில உங்களுக்கு ஹீட் ஆகுறது உங்களுக்கு தெரியும். காரணம் பாத்தீங்கன்னா இது ஒரு தின்னான மொபைல் போன், ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது. சோ ஹீட் வந்து உங்களுக்கு ஈஸியா உங்க கையில நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். பட் அதிகமா ஹீட் ஆறதுனால த்ராட்டிலிங் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு ஹை எண்ட் கேம் போட்டு நீங்க விளையாண்டாலுமே உங்களுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. கேமுக்கே அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ்க்கு சொல்லவே வேணாம். எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வேணா போட்டு நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா அப்ளிகேஷனும் பேக்ரவுண்ட்ல மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆல்ரைட், பேட்டரிக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 4020 mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு தின்னான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்ல ஒரு மொபைல் போன் அவங்க தயாரிக்கிறப்போ பேட்டரி கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்க முடியும். ஓகே, இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு சூப்பர் ஃபாஸ்டா ஒரு 33 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து மொபைல் போனை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 20-25 மினிட்ஸ்க்குள்ள 50% சார்ஜ் ஏறிடுது. 3/4 மணி நேரத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. உங்களுடைய யூசேஜ் ஒரு மீடியம் யூசேஜா இருந்துச்சு அப்படின்னா மொபைல் போன் ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். பட் ஒரு ஹெவி யூசரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல 2 தடவை நீங்க சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். சோ இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் கனெக்ட் வேணும், செக்யூரிட்டி அம்சங்கள்ல நிறைய முக்கியமான விஷயங்களை நீங்க கவனிக்கணும். இந்த மொபைல் போனே உங்களுக்கு டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ற அம்சங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தின்ன லைட் வெயிட்டான மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இந்த Moto Edge 30 நீங்க வாங்கலாம். பேட்டரி லைஃப் எனக்கு முக்கியம், அதை விட கேமரா வந்து ரொம்ப டாப் டாக்கரா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மொபைல் போன் உங்களுக்கு செட் ஆகாது. கிட்டத்தட்ட இதே பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய அந்த MI 11 லைட் கூட நீங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டேனே, இது வந்து 5G மொபைல் போன், 13 பேண்டுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ ஆல்மோஸ்ட் ஒரு எல்லா செக்மெண்ட்லயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அட்லீஸ்ட் ஒரு 80% வாங்கி ஒரு டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஆல் ரவுண்ட் மொபைல் போன் இந்த மோட்டோனுடைய Edge 30. ஆன்லைன்ல உங்களுக்கு Flipkartல இது அவைலபிளா இருக்கு, கடைகள்ல பிளஸ் Reliance Digitalல கூட இது அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறாங்க. உங்க ஏரியால உங்க ஊர்ல இருக்கா அப்படின்னு நீங்களே செக் பண்ணி கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.